சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து வந்த காலத்தை தவக்காலமாக கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. கிறிஸ்தவ ஆலயங்களில் இன்று குருத்தோலை பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஈரோடு மூலப்பட்டறை அருகே உள்ள காந்திபுரம் மில் வீதி பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் எல்லையில் சங்கிலி கற்பராயன் கோவில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் புதிய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதையடுத்து இங்குள்ள காவல் தெய்வம் சிலை கண் திறந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வருசநாடு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா மேகமலை ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளிமலை எஸ்டேட் பகுதியில் 6 வாக்குகளுக்காக மட்டுமே வாக்குச்சாவடி மையம் அமைய உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூர் ராமச்சந்திராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் பறக்கும் படை சோதனையில் ரூபாய் 1,78,000 பறிமுதல் செய்யப்பட்டது. பௌர்ணமியையொட்டி சதுரகிரியில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடியை 28 பைசா மோடி எனதான் அழைக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். திமுக கூட்டணியை எதிர்த்து நிற்பவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என அமைச்சர் பேசியுள்ளார். திரைத்துறையில் முத்திரை பதித்து சின்ன திரையில் சித்தியாக வலம் வரும் ராதிகா பாஜக வேட்பாளராக களமிறங்கியுள்ளதால் விருதுநகரில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள பன்னாரியம்மன் கோவிலில் நாளை மறுநாள் குண்டம் விழா நடைபெறவுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் நாளை காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். தஞ்சை மக்களவைத் தொகுதியில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் போட்டியிட உள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணிக்கு 16 விவசாய சங்க கூட்டமைப்பினர் ஆதரவு அளிக்கிறார்கள். ஒரு சக்தி மக்களை பிளவுபடுத்த நினைக்கும் போது அதற்கு எதிராக நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி கண்களுக்கு இந்தியாவே தமிழ்நாடுதான் போல தெரிகிறது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். பாடகர் கிருஷ்ணாவுக்கு விருது அளிக்கப்பட்டதில் சர்ச்சை. இசையிலும் அரசியலை கலக்க வேண்டாம் என முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. தேனியில் டிடிவி தினகரன் போட்டியிட உள்ளார். பாசிச ஆட்சியை கொண்டுவர பாரதிய ஜனதா முயற்சி செய்கிறது என அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் உள்ள புகழ்பெற்ற பெரிய மாரியம்மன் கோயில் பொங்கல் குண்டம் தேர் திருவிழாவின் முதல் நிகழ்வான கம்பம் நடுவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரஷ்யாவில் வெள்ளிக்கிழமை நடந்த தீவிரவாத தாக்குதலால் உலகம் முழுவதும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. தென் சென்னைக்கு தனி தேர்தல் அறிக்கை என தமிழிசை சவுந்தரராஜன் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சைனிக் பள்ளியை தரம் உயர்த்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க இறுதி அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. OBC மக்களின் கோரிக்கைகளை எந்த கட்சியும் ஏற்காவிட்டால் நோட்டாவுக்கு வாக்களிப்போம் என OBC உரிமைக்கான கூட்டமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வேடந்தாங்களுக்கு வரும் பறவைகள் போல அடிக்கடி கூட்டணியை மாற்றும் பாமக என பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். 10ஆம் வகுப்பு மாணவி கர்ப்பம், வாலிபருக்கு வலைவீச்சு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுகா நெய்க்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் சின்ராசு. இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் ஒரு கிரகப்பிரவேசத்திற்கு சென்றபோது அங்குள்ள 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த நிலையில் அந்த பெண் கர்ப்பமுற்றதால் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. அந்த பெண்ணின் பெற்றோர் போலீசுக்கு தகவல் கொடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். IPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 4 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீழ்த்தியது. இந்த போட்டியில் 25 பந்துகளில் 64 ரன்கள் விளாசிய ஆண்ட்ரே ரசஸ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். தமிழக தென் மாவட்டங்களில் கோடை மழை. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக வெயிலின் கடுமை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தென் மாவட்டங்களில் திடீரென பெய்த கோடை மழை மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் மார்ச் 27ஆம் தேதி வரை அதிக வெயில் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.